வணக்கம். ஐஎன்ஆர் ஸ்வீட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நமது அலுவலகத்தில் ஊதியம் பெற்று வழங்கிக் கொண்டிருந்த டிடிஓ அவர்கள் வேறொரு அலுவலகத்திற்கு மாறுதலில் சென்று விட்டாலோ அல்லது பதவி உயர்வின் காரணமாக மற்றொரு அலுவலகத்திற்கு சென்று விட்டாலோ அந்த ஊதியம் பெற்று வழங்கும் பொறுப்பினை அருகாமையில் உள்ள மற்றொரு டிடிஓவை கொண்டு அசைன் செய்யப்பட வேண்டும். அதற்கு அதர் டிடிஓ என்று பெயர். அவருக்குத்தான் அந்த பொறுப்பை அலுவலக ரீதியாக வழங்கியிருப்பார்கள். வேறொரு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய டிடிஓவை நமது அலுவலகத்திற்கு எப்படி ரீஅசைன் செய்வது, அதாவது அதர் டிடிஓவை நம்ம எப்படி ரீஅசைன் செய்வது, அதே போல முறையான ஊதியம் பெற்று வழங்கும் அலுவலர் நமது அலுவலகத்திற்கு வந்துவிட்டால் அந்த அதர் டிடிஓவிலிருந்து நமது டிடிஓவிற்கு எப்படி ரீஅசைன் செய்வது என்பதை பற்றிய தெளிவான விளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல அப்ரூவல் குரூப் ஐகான் யாருடைய ஐடியில் இருக்குன்னு பாருங்க. அதாவது ஏற்கனவே இனிஷியேட்டர் இது வெரிஃபையர் ஐடியில அப்ரூவர் ஐடியில தான் இருந்தது. ஆனா இப்போ வெரிஃபையர் ஐடிக்கு எனேபிள் பண்ணல, அப்ரூவர் ஐடியில மட்டும்தான் அதை பண்றாங்க. அப்போ ஒருவேளை அந்த ஐகான் இல்லைன்னு சொன்னா முதல்ல நம்ம அந்த அப்ரூவல் குரூப் ஐகான் எனேபிள் பண்ண சொல்லி டிக்கெட் ஐடி மூலமா அப்ரூவல் குரூப் ஐகான் எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த ஒர்க்கை பண்ண முடியும். இப்போ ஏற்கனவே எனக்கு இருக்குன்றதுனால நான் அப்ரூவல் ஐகான் அப்ரூவல் குரூப் ஐகானுக்குள்ள போறேன். இதுல போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு அப்ரூவல் குரூப் இருக்கும். அதுக்குள்ள போறோம். அதுக்குள்ள போன பிறகு மாடியூல் நேம் செலக்ட் பண்றோம். இப்ப பில் கிரியேஷன் மட்டும் தான் நம்ம அதர் டிடிஓவை அசைன் பண்ண போறோம். ஏன்னா ஹெச்ஆருக்கு பண்ண போறது கிடையாது. அது நம்ம ஆபீஸ்ல உள்ளவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தவங்க பண்ணிக்கலாம். கோ கொடுத்துட்டேன். இதுல ஆக்ஷன் கொடுத்த பிறகு ஒரே ஒரு முறை நம்ம நெக்ஸ்ட் கொடுக்கிறோம். நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு நம்ம ஆபீஸ்ல இருக்கக்கூடிய அப்ரூவல் குரூப் லிஸ்ட் கீழே டிஸ்பிளே ஆகும். இனிஷியேட்டர் யாரு, வெரிஃபையர் யாரு, அப்ரூவல் யாருன்னு இங்க பாருங்க. இப்போ இந்த அப்ரூவரை தான் நான் என்ன பண்ண போறேன், ரீஅசைன் பண்ணி அதர் டிடிஓ கொண்டு வர போறேன். இவர் ஏற்கனவே நம்ம ஆபீஸ்ல உள்ள ஒரு சீனியர் ஹேண்டுக்கு நான் ஏற்கனவே ரீஅசைன் பண்ணிட்டேன். இப்ப அவர்கிட்ட இருந்து அதர் டிடிஓக்கு நான் ரீஅசைன் பண்ண போறேன். அதற்கு அப்ரூவருக்கு நேரா இப்ப நம்ம கரண்ட் அப்ரூவர் இருக்காருங்களா, அவருக்கு நேரா இருக்கு ரீஅசைன் கிளிக் பண்றோம். அதுல டிடிஓ நேம் நம்ம ஆபீஸுக்கு யாரு டிடிஓ அதர் டிடிஓ நியமிச்சிருக்காங்களோ அவங்களுடைய டிடிஓ நேம் தான். அதாவது ட்ரெஷரி கோடு ஒரு ஸ்லாஷ் அவங்களுடைய டிடிஓ கோடு போட்டாலே அந்த பேர் காட்டும். காட்டிட்டு அவங்க என்ன ஆபீஸ் அவங்களுடைய ஸ்கூல் நேம் போட்டுறோம். இப்ப அதன் பிறகு பாத்தீங்கன்னா யூசர் நேம்ன்ற இடத்துல அவங்க ஸ்கூல்ல யாரா இருக்காங்களோ அவங்க பேர் லிஸ்ட் இப்ப காட்டும். அந்த யூசர் டிடிஓ நேம் கொடுத்த உடனே இப்ப அதுல நமக்கு டிடிஓவா இருக்கிறவரை நம்ம செலக்ட் பண்ணிடுறோம். பேர் கீழே காட்டுது. இது ரிமார்க்ஸ் ஏதாவது ஒரு ரீசன் போடணும், நியூ யூசர் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு சேவ் கொடுத்துடலாம். சேவ் கொடுத்துட்டு ஒரு முறை நெக்ஸ்ட் கொடுங்க மேல. அதுக்கு முன்னாடி இங்க பாத்துங்க. நீங்க இப்ப நம்ம ஏற்கனவே கொடுத்த அவங்க ஏற்கனவே உள்ளவங்களுக்கு எண்ட் டேட் நோ வந்துடுது. கீழே நம்ம அதர் டிடிஓல பாருங்க, நம்ம யாரை கிரியேட் பண்ணமோ அவருடைய நேம் கீழே வந்துடுது. இப்போ இன்னொரு முறை நீங்க நெக்ஸ்ட் கொடுங்க. அப்புறம் சப்மிட். அவ்வளவுதாங்க. எஸ் கேக்குது. எஸ் நோன்னு எஸ் கொடுத்துறோம். இதன் பிறகு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். ஓகே கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம ஆபீஸ்ல இருந்த அப்ரூவரை அதர் டிடிஓக்காக அப்ரூவரா மாத்தி இருக்கிறோம். இப்ப செக் பண்ணி பார்த்துலாம். திரும்ப அதே அப்ரூவ் குரூப்புக்குள்ள போறோம். மாடியூல் நேம், பில் கிரியேஷன் ப்ராசஸ், அதுல தான் நம்ம சேஞ்சஸ் பண்ணோம். அதை செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். கோ கொடுக்குறோம். அந்த அப்ரூவல் குரூப் கீழே வருது. ஆக்ஷன்
ஒரே ஒரு தடவை நெக்ஸ்ட் கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா பாருங்க, மேலே வந்து நமக்கு ஏற்கனவே அப்ரூவர் இல்லாமல் போயிடுது. அதர் டிடிஓவில் அப்ரூவர் வந்துடுது. இப்போ நம்ம ஆஃபீஸில் உள்ளவங்களை எப்படி அப்ரூவரா மாத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா, மேலே பாருங்க, ஏற்கனவே நம்ம கரண்ட் டிடிஓவில் இருந்த அப்ரூவரை வந்து அதர் டிடிஓ ரீஅசைன் பண்ணும்போது அவருக்கு நேரம் இருக்கிற அந்த ரீஅசைன்ல ஏதோ இருக்கு பாருங்க இல்லையா, அந்த மாதிரி ரீஅசைன்ல செலக்ட் பண்ணிட்டு அதர் டிடிஓட டீட்டெயில் கொடுத்து கீழே வந்துட்டாரு. ஆனா இப்போ வந்து அதர் டிடிஓல இருக்கக்கூடிய ரீஅசைன் பேஜ்ல நம்ம கொடுத்தோம்னு சொன்னா இதே பேஜ்ல வந்து நம்ம டிடிஓ உட்காருவாங்க. அதனால அந்த மாதிரி வராம இருக்கிறது என்ன பண்ணணும்னா, முதல்ல மேல பாருங்க, மேல நமக்கு கரண்ட் டிடிஓ லிஸ்ட் ஃப்ரம் கரண்ட் டிடிஓ இருக்கு இல்லைங்களா, அப்ரூவர் லிஸ்ட் ஃப்ரம் கரண்ட் டிடிஓ, அதுல வந்து நம்ம ஒரு ரோ ஆட் பண்ணிக்கணும். மேல இருக்கு பாருங்க, ஆட்னுக்கு அது கிளிக் பண்ணீங்கன்னா கீழே வந்து ஒரு ரோ ஆட் ஆயிடும். அந்த ரோல ஃபர்ஸ்ட்ல இருக்குது டைப் அப்ரூவர் ஏபிபின்னு டைப் பண்ணாலே கீழே லோட் ஆகி வரும். செலக்ட் பண்ணிக்கிறோம். அப்ரூவ் செலக்ட் பண்ண பிறகு அந்த சீக்வன்ஸ் நம்பர் அதுவும் ஆட்டோமேட்டிக்கா 99 வந்துடும். அது நீங்க எதுவும் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நம்ம ஆஃபீஸோட நேம் தான் அதில் நம்ம டைப் பண்ணணும். ஏன்னா அவரை தான் நம்ம அதர் டிடிஓல இருந்து நம்ம ஆஃபீஸ் உள்ளவருக்கு ரீஅசைன் பண்றோம். செலக்ட் பண்ணிக்கிறோம். யூசர் ஐடி அதே மாதிரி நம்ம ஆஃபீஸில் உள்ள ஒருத்தவங்களுக்கு தான் நம்ம ரீஅசைன் பண்றோம். இப்போ நம்ம ஆஃபீஸில் இருக்கிற டிடிஓக்கு கூட நம்ம இதே மாதிரி பண்ணிடலாம். அதர் டிடிஓல இருந்து இந்த மாதிரி மறைஞ்சிருந்ததுன்னா மேல இருக்கிற இடத்துல மூவ் பண்ணுங்க. பாருங்க, குயிக் லென்ஸ் ஏற்கனவே இல்லாம இருந்தது இல்லைங்களா, இப்போ வந்துருக்கு பாருங்க. அந்த அதே மாதிரி அந்த அப்டேட் இருக்கிறது உள்ள தள்ளி இருக்கு, அதை கொஞ்சம் தள்ளிக்கலாம். இப்ப அந்த யூசர் ஐடியில குயிக் செலக்ட் கொடுங்க. நம்ம ஆபீஸில் உள்ள அத்தனை பேருடைய டீடைல்ஸ் அதுல வரும். வரும்போது நாம யாரை ரீஅசைன் பண்ணணும், எக்ஸாரோ ஏதோ ஒருத்தவங்க நம்ம இப்போதைக்கு உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக பண்றேன்னு ஒருத்தர் ரீஅசைன் பண்ணிட்டேன். இதே மாதிரி நம்ம புதுசா வர டிடிஓவையும் ரீஅசைன் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு கீழேயும் பாருங்க அதர் டிடிஓ இருக்காரு. அப்ப அவருக்கு என்ன பண்ணணும்னா அப்டேட் கொடுத்துட்டு இந்த ரெண்டு வேலையும் ஒரே நேரத்தில் பண்ணணும். மேல வந்து ஆட் ரோல அப்ரூவரை நம்ம செலக்ட் பண்ணிடுறோம். அதே சமயம் கீழே ஏற்கனவே இருக்க அதர் டிடிஓல அப்டேட் கொடுக்குறோம். ரீஅசைன் கிடையாது, அப்டேட் கொடுத்துட்டு எண்ட் டேட் கொடுக்குறோம். அது எப்பயுமே வந்து கரண்ட் டேட் தான் எடுத்துக்கும். இப்போ இந்த எண்ட் டேட் கொடுத்துட்டு ரீஅசைன் லேட்டர் இதுல வந்து நோ தான் கொடுக்கணும். தயவு செய்து எஃப்ஸ் கொடுத்துறாதீங்க, நோ கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த ரெண்டு பணியை முடிச்சிட்ட பிறகு இப்போ நெக்ஸ்ட் கொடுங்க. ரெண்டுல ஏதாவது ஒன்று பண்ணிட்டு ஒன்று பண்ணலனாலும் வந்து எரர் வந்துடும். ரெண்டையும் ஒரே நேரத்தில் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஒரு தடவை நெக்ஸ்ட் கொடுத்த உடனே இன்னொரு முறையும் நெக்ஸ்ட் கொடுங்க. இப்ப பாருங்க கீழே ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கீழே பாருங்க அதர் டிடிஓ நோ வந்துட்டாரு, எண்ட் டேட் வந்துருது. நம்ம ஆபீஸ்ல இருக்கிற டிடிஓ நியூவா வந்து இப்ப ஆட் ஆயிருக்காங்க. அவ்வளவுதாங்க. சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த உடனே சேஞ்சஸ் பண்ணணுமான்னு கேக்குது, எஸ் கொடுத்துட்றோம். அப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வருது. கன்ஃபர்மேஷன் மெசேஜில் ஓகே கொடுத்துட்றோம். இப்போ நம்ம அதர் டிடிஓல இருந்து நம்ம ஆஃபீஸில் உள்ளவங்களை டிடிஓவா கொண்டு வந்துட்டோம். அதை செக் பண்ணி விட பார்க்கலாம். திரும்ப அதே அப்ரூவல் குரூப் போகிறோம். பில் கிரியேஷன் ப்ராசஸ் கோ கொடுக்குறோம். ஆக்ஷன் ஒரு தடவை நெக்ஸ்ட் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அதர் டிடிஓ போயிட்டாரு. நம்ம கரண்ட் டிடிஓல இருந்து ஒருத்தர் அப்ரூவரா வந்துட்டார். அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிளா எளிய முறையில பண்ணுங்க. வாழ்த்துக்கள், நன்றி.